வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். சாம்சங் கேலக்ஸி A34 5G. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து A54 5Gயோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஒரு சீப்பர் மாடலு A34 5G. போன இதை கம்பேர் பண்ணும்போது 90Hz ஸ்க்ரீன்லேருந்து வந்து 120Hz ஸ்க்ரீனுக்கு வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அதே AMOLED ஸ்க்ரீன் தான் இருக்குது, அதே யூ-ஷேப்டு நாச் அதெல்லாமே இருக்குது. ஸோ கேமராவும் அப்கிரேட்ஸ் இருக்குது. ஸோ வேறு என்னெல்லாம் அப்கிரேட்ஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த ப்ரைஸ் கொடுத்தா அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயே வந்து இதோட ஃபோட்டோ போட்டாங்க. இது வந்து லைம் கலர். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது ஆசம் லைம். ஸோ இது வந்து 8GB 128GB மாடலு. ஸோ இதை தவிர 256GB மாடல் அதெல்லாமே இருக்கும். ஸோ 6GB மாடல் வருதா இல்லையா அப்படின்னு தெரில இந்தியாவுக்கு. ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதோட ப்ரைஸிங் எல்லாமே இருக்கும். ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 35,499 போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது அண்டர் 30,000 அதுதான் இருக்கும் ப்ரைஸிங்கு. ஸோ இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். ஸ்க்ரீன் வந்து 16.65 mm. ஸோ 6.5 inch 120Hz AMOLED டிஸ்பிளே, சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதுலேயே ட்ரிபிள் கேமரா தான் இருக்குது. 48 MP மெயின் கேமரா. ஸோ அது தவிர 8 MP அல்ட்ரா வைட் போட்டிருக்கு. 5 MP மேக்ரோ கேமராவும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 13 MP கேமரா. A54 மாதிரி இதுலேயும் வந்து IP67 ரேட்டிங்ஸ் இருக்குது, அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்கிரேட்ஸ் வந்து 4 ஜென்ரேஷன் OS அப்டேட், 5 years செக்யூரிட்டி அப்டேட். ஸோ இதுவும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இதுதான் ஃபஸ்ட்டு A சீரிஸ்னு நினைக்கிறேன் இந்த இது. ஸோ இந்த ஒரு மிட் ரேஞ்சிலையும் இவங்க வந்து 4 வருஷம் அப்கிரேட்ஸு, 5 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. மார்ச் 2023 மேனுஃபேக்சரிங், மேட் இன் இண்டியா அதெல்லாமே இதில் போட்டிருக்கு. சிம் இன்ஜெக்டர் டூல் இருக்குது. அது தவிர USB Type-C to C கேபிள் இருக்குது. சார் வேல்யூ ஸோ 0.959. இது வந்து ஹெச்ஆர். ஸோ பாடி சைஸ் இதோட கம்மியாக தான் இருக்கும். இவங்க மேக்ஸிமம் சார் வேல்யூ இதுதான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது தவிர ஃபோனும் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்க்குறதுக்கு அப்படியே மெட்டல் மாதிரியே இருக்குது சைடில், ஆனால் மெட்டலாக இல்லையா அதுதான் தெரில. ஸோ பாட்டமில் ஸோ பேக்கில் 48 MP மெயின் கேமரா இருக்குது. 12 MP அல்ட்ரா வைடு, 12 MP அல்ட்ரா வைடு, 8 MP அல்ட்ரா வைடு, 5 MP மேக்ரோ கேமரா இதெல்லாமே இருக்குது. ஃப்ளாஷ் இருக்குது. அந்த கேமரா பம்ப் எல்லாமே தூக்கிட்டாங்க போன ஜென்ரேஷனில் இருந்தது. ஸோ பேக் வந்து இதில் மேட் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது கிளாஸாக இருக்க மாதிரி தெரில. ஸோ இது பிளாஸ்டிக் பேக் மாதிரி தான் இருக்குது. அதோட ஃப்ரண்ட்டில் அந்த யூ-ஷேப்டு நாச் அதெல்லாம் இருக்குது. பாட்டமில் மைக்ரோஃபோன் இருக்குது, USB Type-C போட்டிருக்கு, லவுட் ஸ்பீக்கர்கள் இருக்குது. ஸோ இயர்பீஸும் செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. அது தவிர ஸோ இதுலேயும் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ஸோ ஒரு சிம் 1 இருக்குது, சிம் 2 அப்படி இல்லைன்னா மைக்ரோ SD யூஸ் பண்ணலாம். ஸோ பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, சாம்சங் கேலக்ஸி A34 5G செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் எக்கச்சக்கமான ப்ரீலோட் ஆப்ஸ் இருக்குது. அமேசான் ப்ரைம் வீடியோ, ஸ்னாப்சாட்டு, அது தவிர ஒரு இதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஆனால் ரீசெட் பண்ணால் திருப்பி வந்துடும். மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் கூட இருக்குது. அடுத்தது ட்ராப் டவுனில் போயிட்டு ஸோ அபவுட் ஃபோன், ஸோ சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன், ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன். சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் போனால் Android 13 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ரன் ஆகுது. 1.5.1 இருக்குது. ஸோ இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 4 OS அப்டேட்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஸோ 13னா 14, 15, 16, 17 வரைக்கும் வரும். இன்னும் 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்சும் வரும். February செக்யூரிட்டி பேட்சில் தான் இப்போதைக்கு இருக்குது. மாஸ் செக்யூரிட்டி பேட்ச் கூடிய சீக்கிரம் வந்துடும். அடுத்தது டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேல போனால் மோஷன் ஸ்மூத்னஸ், ஸோ ஹைன்னு வச்சா ஆட்டோமேட்டிக்காக 120Hz 60Hz இதுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசியில் போனால் லாக் ஸ்க்ரீன், ஃபிங்கர் பிரிண்ட். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணியாச்சு. ஸோ வச்ச உடனே அன்லாக் ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, MT6877. ஸோ இது வந்து Dimensity 1080 தான் இதில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி Exynos 1200 வந்துச்சு. 1330 இருக்குது இவங்க கம்பெனியோடது. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் லோ அண்ட் மாடல்ஸில் தான் 1330 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து Dimensity 1080 ஓரளவுக்கு மிட் ரேஞ்ச் டீசெண்டான ப்ராசஸர் தான். ஆல்ரெடி நிறையா ஃபோன்ஸில் இருக்குது Dimensity 1080. அது தவிர 8GB ரேமில் 7.4GB இருக்குது. 128GBயில் 105GB ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி ஃபுல் HD ப்ளஸ் 120Hz AMOLED ஸ்க்ரீனாக தான் இருக்குது. இதுலேயும் 5000 mAh பேட்டரி, 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. DRM இன்ஃபோவில் போனால் HDR சப்போர்ட். ஸோ இதில் HDR சப்போர்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. நெட்ஃப்ளிக்ஸில் செக் பண்ணி பார்த்தேன் HDRல. மோஸ்ட்லி யூடியூப்லேயும் HDR இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். 120 மட்டும்தான் போட்டிருக்கு. ஸோ 60 வந்து மென்ஷனே பண்ணல. வைட் ஏரியா சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் ஃபுல் HD கண்டென்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ இதில் எல்லாமே ஃபுல் HD கண்டென்ட் சப்போர்ட் ஆகும். கேமரா கம்பேட்டபிலிட்டி, ஸோ
ஸோ ரா சப்போர்ட் இதுலேயும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் ஜிகேம் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது கஷ்டம்தான். சென்சார்ஸ் எல்லாமே எல்லா சென்சார்ஸுமே இருக்கணும். ஸோ எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. ஆக்சிலரோமீட்டர், மேக்னெட்டிக் சென்சார், கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், எல்லா முக்கியமான சென்சார்ஸும் இருக்குது. அடுத்தது மல்டிமீடியா. ஸோ இதில் HDR சப்போர்ட் இல்லை. ஸோ 1080p தான் இருக்குது, ஆனால் HDR வந்து இல்லை. நான் ஃபுல் பிரைட்னஸ் வைக்கிறேன். ஸோ பிரைட்னஸ் நல்லா தான் இருக்குது. ஃபுல் பிரைட்னஸ் வச்சா ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. 1080pயும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஆனால் HDR சப்போர்ட் இல்லை. ஸோ A54லையாவது HDR, யூடியூப்பில் HDR இருந்துச்சு, நெட்ஃப்ளிக்ஸில் இல்லை. ஸோ இதில் வந்து யூடியூப்லேயும் HDR சப்போர்ட் கிடையாது. சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் 70-30 மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுலேயும் NFC சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸ் கூட இருக்குது. ஸோ டால்பி அட்மாஸ் எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி எந்த பிரச்சனையுமே இல்லை. கொஞ்சம் லவுடாக தான் இருக்குது. அடுத்தது கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் அந்த 48MP கேமரா இருக்குது. ஸோ இப்போ நாளே 48MP மோட் அது இருக்கும். இதுலேயும் OS இருக்குது. OS இதுலேயும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ரெண்டு A34, A54 ரெண்டுத்துலேயுமே வந்து OS இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது. அது தவிர அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. ஜூம் வந்து அப் டு 10x வரைக்கும் ஜூம் இருக்குது. ஸோ மோர் ஆப்ஷன் போனால் மேக்ரோ, ப்ரோ மோடு, ப்ரோ வீடியோ, அந்த ஃபுட்டு, ஸ்லோ மோஷன், சூப்பர் ஸ்லோமோ, ஹைப்பர் லேப்ஸ் இது எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம். போர்ட்ரேட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அது தவிர வீடியோ பொறுத்த வரைக்கும் ரியர் கேமராவில் 4K 30fps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இங்கே ஃபுல் HD 60fps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஆனால் அல்ட்ரா வைடில் வந்து ஸோ ஃபுல் HD 30 இதான் மேக்ஸிமம் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் அல்ட்ரா HD 30fps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில். ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிடுங்க. Galaxy A34 rear camera sample 4K 30fps. ஸோ மெயின் கேமராவில் மட்டும்தான் 4K 30fps ரெக்கார்ட் பண்ண முடியும். அல்ட்ரா வைடில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் 4K ஆப்ஷன் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் நல்லா தான் இருக்குது. Galaxy A34 rear camera full HD 30fps ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. 60fps இருக்குது, 4K 30fps இருக்குது. ஆனால் அல்ட்ரா வைடில் சப்போர்ட் பண்ணாது. அதனால் கேமரா ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதில் யூஸ் பண்ணுறேன் அல்ட்ரா வைட். ஸோ அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். 2x இருக்குது. ஸோ 10x வரைக்கும் ஜூம் ஆப்ஷன். ஸோ அது அப்படியே அல்ட்ரா வைடுக்கு மூவ் ஆயாச்சு. அப்படியே ஃப்ரண்ட் கேமராவுக்கும் மூவ் ஆயாச்சு. ஃப்ரண்ட் கேமராவில் டைனமிக் ரேஞ்ச் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸோ ஸ்டெபிலைசேஷன் இதில் மெயின் கேமராவில் OS. ஓகே, ஃபோட்டோ வீடியோ நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோன் தான். ஆனால் A54 வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. ஸோ நாச் இருக்காது. அதில் வந்து HDR சப்போர்ட் இருக்குது. கேமராவும் பெட்டர் கேமரா. அல்ட்ரா வைடும் அதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கொஞ்சம் சீப்பராக வேணும், ஆனால் A சீரிஸ் வேணும், கொஞ்சம் லாங்கர் அப்டேட் சப்போர்ட் வேணும் அப்படின்னா A34 வந்து கன்சிடர் பண்ணலாம். டிசைன் அதே மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே, அந்த நாச்சு,
ப்ராசர் இதெல்லாம் மட்டும் சேஞ்ச் இருக்குது. ப்ராசர் நல்ல ப்ராசர் தான், Dimensity 1080 ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சாம்சங் கேலக்ஸி A34 5Gயோட அன்பாக்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.